அந்த சீதையினுடைய தாபத்தை ராமபிரானால் தாங்க முடியல. எப்படி ராமபிரான் தவிக்கிறார் தெரியுமோ? அப்பா லக்ஷ்மணா, என்னால இந்த மலை, இந்த மாருதத்தின், இந்த காற்றினுடையதான வலி தாங்க முடியல. இப்ப பாருங்க, ஒரு சுவாரஸ்யம் பாருங்க. இந்த காற்று வீசுறது, அதுல அழகான புஷ்பங்களுடைய சுகந்த பரிமளங்கள் உண்டாகின்றன. அந்த பரிமளத்தை நினைக்கும் பொழுது ராமபிரானுக்கு சீதாதேவியுடைய ஞாபகம் வந்துடுறது. பல உயர்ந்த புஷ்பங்களை அவளுடைய கூந்தலில் சூடி, அவளுடைய மேனியில் சூட்டி அழகு பார்த்து அவர்கள் சரச சல்லாபத்தில் இருந்ததான அந்த காலம் அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த மாருத்தம் அவனை துன்புறுத்துகிறது. இந்த துன்புறுத்தலிருந்து அவனை விடுவிப்பதற்கு மாருதி வரப்போகிறான். மாருத்தம்னு அர்த்தம் காற்று இல்லையா? அந்த மாருதத்தினுடையதான பிள்ளை மாருதி வந்து இவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்க போகிறான். என்ன ஒரு அமைப்பு பாருங்க அந்த கிஷ்கிந்தா காண்டத்துல. அதான் சுவாரஸ்யம். பரதஸ்ய ச துக்கேன வைதேஹ்யாஹரணேன ச சோகார்த்தஸ்யாபி மே பம்பா சோபதே சித்ரகாணனா வ்யவகீர்ணா பகுவிதைஹி புஷ்பைஹி சீதோதகா சிவா. பரதனுடைய பிரிவு, பிராட்டியினுடைய பிரிவு, இப்படி பலவிதமான துக்கங்கள் இருந்தாலும் அதையே ரசிக்க தவறான். அவன் ரசிக்கிறாத, அதை ரசிக்கிறான். இருந்தாலும் அந்த சோகத்தை அவனால பேர் பண்ண முடியல. என்ன ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு லக்ஷ்மணா நீ கூட இருந்துடுற, உன் கூட இருக்கிறதுனால எனக்கு ஏதோ விதவிதமான லப்த்வாஸ்வாசா கதமபிததா லக்ஷ்மணஸ்யாக்ர ஜன்மா என்றார் சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேஷத்துல. எப்படியோ தன்னை ரியலைஸ் பண்ணிக்க முடியுது ராமனால, தன்னை ஸ்டபன் பண்ணிக்க முடியுது. ஆனால் அங்க சீதை என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே. என்னுடைய விரகத்தினாலே சீதைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் அவளை யார் விடுவிப்பார்கள்? ஐயோ, என்னை நம்பி வந்தவளை நான் இப்படி கைவிட்டு விட்டேனே என்பதாக பெருமாளிடத்துல அவ்வளவு சோகம் அங்கே வெளிப்படுகிறது. ராமஹா சதுர்பி பரிதப்பியதே என்று வால்மீகி பேசினார். அங்க ஹனுமான் அந்த அசோகவனத்தின் மரத்தின் மேலிருந்து சீதையை பார்த்த பொழுது பேசின பேச்சு அது. ராமஹா சதுர்பி பரிதப்பியதே. எப்படி அப்படின்னார்? காருண்யேனானுஷம்சேன பிரியேதி மதனேன ச. தாம்பத்தியத்தின் சோடறியாத, காமரசத்தின் பெருமையறியாத நைஷ்டிக பிரம்மச்சாரியரே பேசும் பேச்சினர் வியாக்கியாத்தா எழுதும் பொழுது, ஐயா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரேமபாவம் என்றால் என்ன என்று தெரியாதவனான ஆஞ்சநேயன் என்றோ இந்த பேச்சை பேசினான். இவளை பிரிந்ததினாலே ராமன் பட்ட பாடு ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரிக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் பெரியோர்கள் பேசுவார்கள், ஏன் முதல்லயே விபீஷணன் கிளம்பி வரக்கூடாது? விபீஷணன் கிளம்பி வந்து சீதை இங்கடா சிறை வச்சிருக்கேன்னு ராமனிடம் தெரிவிச்சிருக்கலாமோனர். அதுக்கு வாய்ப்பே இல்லைனர். ஏன்னா இங்கிருந்து ஹனுமான் போனானோ இல்லையோ, ஹனுமான் ஆச்சாரியனுடைய சமாகமம் கிடைத்த பிறகுத்தான் அவனுக்கு ராம தரிசனத்துக்கு உரியதான யோக்கியரை சித்தித்தது. ஆச்சாரியார் இக தேவதாம் சமதிகாம் அந்யாம் ந மன்யாமகே. நம்முடைய பூர்வர்கள் என்ன சொன்னார்கள்? ஆச்சாரியனை காற்றும் உயர்ந்த தேவதையோ சமமான தேவதையோ லோகத்துல கிடையாதுன்னா அதுதான் இந்த ஆஞ்சநேயருடையதான பெருமையா அங்க காண்பிக்கப்படுகிறது.